அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல் குர்ஆனுடைய வசனங்களை படித்து பார்த்து அதனுடைய அர்த்தத்தை விளங்கி அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நாம் செயல்படுத்துவதற்காக துஆ செய்து வருகிறோம். இந்த அல் குர்ஆனை பொறுத்தவரை உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் ஒரு முறை இதை படித்து பார்த்து அதில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை விளங்க ஆரம்பித்து விட்டால் எல்லா விஷயங்களுமே விளங்க ஆரம்பித்துவிடும். ஆனால் இன்றைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பெரும்பாலான மனிதர்கள் அல்லாஹ் இறக்கி அருளிய இந்த அல் குர்ஆனை நேரடியாக படித்து பார்க்காமல், யாரோ சொன்னார்கள், எங்கோ கேட்டோம் என்றெல்லாம் ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு சொல்பவர்களையும் பேசுபவர்களையும் பின்பற்றிய காரணத்தினால்தான் இன்றைக்கு உண்மையான கொள்கை மக்கள் மத்தியிலே செல்லாமல் இருக்கிறது. அதனுடைய சிறிய முயற்சியாகத்தான் பள்ளிவாசல்களில் அல் குர்ஆனை ஓதி படித்து பார்த்து அர்த்தம் சொல்லிக் கொடுத்து தொழ வரக்கூடியவர்கள் அதன் மூலமாக பயன்பெற வேண்டும் என்பதற்காக வல்ல ரஹ்மான் உலகம் முழுவதுமே அதற்காக பல அறிஞர்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். எல்லா மொழிகளிலும், எல்லா இடங்களிலும், எல்லா மூலைகளிலும், உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலுமே அல் குர்ஆன் ஓதப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதற்காக பல முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் யார் பயன்பெறுகிறார்கள் என்று சொன்னால், அதற்காக நேரத்தை ஒதுக்கி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் 1/4 மணி நேரம் நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ் என்னதான் சொல்லுகிறான் என்பதை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் இது பயன் தரும். ஆனால் பயன் தருகிறதோ பயன் தரவில்லையோ, உலகம் அழிகின்ற வரை இந்த விஷயம் நடந்து கொண்டே இருக்கும். அது யார் வர்றாங்க, யார் சொல்கிறாங்க, யார் பேசுகிறாங்க, அதெல்லாம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான நபர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டே இருப்பான். உலகம் அழிகின்ற வரை நடந்து கொண்டே இருக்கும். அதில் யார் பயன்பெறுகிறார்களோ அவர்கள் புத்திசாலிகள், பயன் பெறாதவர்கள் புத்திசாலிகள் இல்லை. ஏனென்று சொன்னால், ஒன்று இந்த குர்ஆனை நேரடியாக சென்று ஓதி படித்து விளங்குகிற ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்க வேண்டும். அல்லது குறைஞ்சபட்சம் ஓதி அதற்கான அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சபைகள்லையாவது அமர்ந்து அதை கேட்க வேண்டும். இதை ரெண்டுமே பின்பற்றாமல் ஏதோ தொழுகிறோம், ஏதோ வருகிறோம், ஏதோ போகிறோம், ஏதோ செய்கிறோம், நம்ம இஷ்டத்துக்காக செய்கிறது. அப்போ நம்ம இஷ்டத்துக்காக செய்கிறதுக்காக அல்லாஹ் நம்மை முஸ்லீம்களாக அல்லாஹ் ஏற்பாடு செய்யவில்லை. முஸ்லீம்கள் என்று சொன்னால் கட்டுப்பட்டவர்கள் என்று அர்த்தம். யாருக்கு? அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய செய்தியை உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்க வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான் முஸ்லீம்கள். நாம் செய்கிற எல்லா காரியங்களிலுமே அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறான் என்று பார்க்க வேண்டும், அல்லது தெரிந்தவர்களிடம் கேட்க வேண்டும். இது 2 வழி தான் இருக்குது. ஒன்று நேரடியாக சென்று ஓதி அதை படித்து பார்த்து அதனுடைய பொருளை விளங்க வேண்டும். அதற்கு பெரிய முயற்சியெல்லாம் தேவையில்லை. அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செலவு பண்ணோம்னா குறிப்பிட்ட காலங்களிலேயே நேரடியாகவே குர்ஆனை நம்ம ஓதி படித்து விளங்குகிற அளவிற்கு ஈஸியாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
அல்லது அதற்கான நேரம் இல்லை அல்லது எனக்கு விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் சொல்லுகிறவர்கள் குர்ஆனை நேரடியாக ஓதி படித்து விளக்கம் கொடுக்குறாங்கல்ல, அந்த சபையிலேயாவது அமர்ந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று நமக்கு புரியும். நாம் செய்கிற எல்லா காரியங்களிலுமே அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்று ஆய்வு செய்து பார்த்து தான் செய்ய வேண்டும். ஒரு முஸ்லீமுடைய கடமை இது. எந்த விஷயமாக கூட இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், பொருளாதாரத்தை தேடுவதாக இருக்கட்டும், வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், கடமைகளாக இருக்கட்டும், குடும்ப உறவு முறைகள் நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, டோட்டல் இருக்குது உள்ள. அல் குர்ஆனில் இருக்கிறது என்னது? உள்ள எல்லா விஷயமே இருக்கிறது. எல்லா விஷயமும் இருக்கிறது என்பது எப்படி புரியும்னு சொன்னாங்க, நம்ம போய் இறங்கி படித்தா தான் புரியும், கேட்டால் தான் புரியும். அது இல்லாத வேறு வழி இல்லை. அதனால தான் உலகம் முழுவதும் அல்லாஹ்வுக்கு அந்த பள்ளிவாசல்களில் இதற்கான ஒரு அறிஞர்களை ஏற்படுத்தி இந்த முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் ரொம்ப பேர் வந்து கொண்டிருப்பார்கள், போய் கொண்டிருப்பார்கள். அப்போ அதில் சில குறிப்பிட்ட விஷயங்களை மாத்திரம் குர்ஆனில் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல மாறுதல்கள் ஏற்பட சந்தர்ப்பம் இருக்கிறது. அதற்காகத்தான் இது போன்று 10 நிமிட பேச்சுகள்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக நம்ம இந்த குர்ஆன் வகுப்பை தொடராக நடத்தலாம் என்று ஒரு முடிவு செய்த இன்ஷா அல்லாஹ். குர்ஆனில் 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. அதில் குறிப்பாக அதிகமாக பேசப்படுகிற அத்தியாயம் சூரத்துல் ஆராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயம். குர்ஆனில் 7வது அத்தியாயத்தில் ஆராஃப் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் குர்ஆனுடைய சாராம்சத்தை முழுவதுமாக அல்லாஹ் பேசுகிறான். இதை ஒரு முறை படித்து விட்டாலே குர்ஆனில் இருக்கிற மொத்த கருத்துக்களையும் உள்ளடக்கிய சூறாவாக ஆராஃப் இருக்கிறது, சூரத்துல் ஆராஃப். இந்த ஆராஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சிகரம், ஒரு இடம்னு அர்த்தம். அங்கே மறுமை நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு சில பேர்கள் சொர்க்கத்துக்கு போகாமல் நரகத்துக்கு போகாமல் காத்திருக்கிற இடம், வெயிட்டிங் ஹால். அது நம்ம இங்கிலீஷ் சொல்கிறோமா இல்லையா? இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், பிளேன் காலதாமதமாக ஆகிறது, நம்மளுக்காக ஒரு ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள். எங்கே? ஒரு ரூம் தருவார்கள், சாப்பாடுக்கு ஏற்பாடு செய்வார்கள், 8 மணி நேரம் காலதாமதமாக ஆகிவிட்டதுன்னு அறிவிப்பு செய்வார்கள். அதுக்கப்புறம் எல்லா ஏற்பாடும் செய்வாங்க. அது மாதிரி தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சில பேர்கள் சொர்க்கத்துக்கும் போக மாட்டாங்க, நரகத்துக்கும் போக மாட்டாங்க. ஏன்? 50% சொர்க்கத்துடைய அமல்களும் 50% நரகத்துடைய அமல்களும் அந்த உலகத்தில் செஞ்சுருப்பாங்க. 51 மார்க் எடுத்திருந்தால் சொர்க்கம் போகக்கூடியவர்கள், அதே மாதிரி 51 தீமை செய்தால் நரகம் போகக்கூடியவர்கள். கரெக்டாக 50-50, 50-50. அது மாதிரி நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்களாம். அவர்களை காத்திருக்கக்கூடிய இடமாக அந்த ஆராஃப் என்று சொல்லக்கூடிய இடம் இருப்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆராஃபில் 46, 47, 48, 49 வசனங்களில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதனால தான் இந்த சூறாவுக்கு ஆராஃப் என்று பெயர் வந்தது. அப்போ இந்த விஷயத்தை நாம் படிக்கும்போது நன்மையான செயல்களை முந்திக் கொள்ளுகிற ஒரு நிலைமையை நாம் ஏற்படுத்திக்கொள். சாதாரணமாக நம்மிடத்தில் எந்தெந்த செயல்களெல்லாம் நன்மைக்குரிய செயல் என்று நாம் பட்டியலிட்டு வைத்திருக்கிறோமோ அந்த பட்டியலை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்நாள் இந்த சூறா மூலமாக நமக்கு கிடைக்கிது. ஒரு நன்மை இருந்தால் சொர்க்கம் போகக்கூடியவர், ஆனால் வெயிட்டிங்கில் இருக்கிறார். அப்போ ஒரு நன்மை என்பதை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு நண்பரை பார்த்து சிரித்தல் இருக்குல்ல, சும்மா ஸலாம் அலைக்கும் அப்படி சொல்கிறது, அதற்கு நன்மை இருக்கிறது. மனைவியுடைய அந்த வாயில் ஒரு கவலம் சாப்பாடை கொடுக்கறது நன்மைன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி ரோட்டில் கிடைக்கிற அந்த தூய்மைகளை மக்களை விட்டு அகற்றுவது நன்மைன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி உள்ளத்தின் அடித்தளத்தில் நன்மை நினைக்கிறது, எல்லாருக்கும் செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது. நம் மூலமாக இந்த மனித சமுதாயம் பயன்பெற வேண்டும் என்று எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு இந்த மனித சமுதாயம் பயனடைய வேண்டும் என்ற நினைப்பு உள்ளே வச்சு கொள்வது. குறிப்பாக இந்த மனித சமுதாயம் பயனடைய வேண்டுமானால் நரகத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்கிறது எப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு எல்லாருக்கும் வரணும். நாம் 5 வேளை தொழுகிறோம், அல்லாஹ்வை நம்புகிறோம், சொர்க்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்காக நம்ம நேரத்தை செலவு செய்கிறோம். காலை முதல் மாலை வரை வந்து கொண்டிருக்கிறோம், திக்ர் செய்கிறோம், துவா செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்மோடு இருப்பவர்கள், நம்மோடு பிறந்தவர்கள், நம்ம குடும்பத்தினர்கள், நம்முடைய அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், உறவினர்கள், இவர்கள் செய்கிற செயலை பற்றி நாம் கொஞ்சம் கவலைப்பட வேண்டும். அந்த கவலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையாக பதிவு செய்கிறான். வர்றாங்களே இல்லையா? அடுத்தது நம்மளாம் என்ன செய்யக்கூடாதுனாக்கா, ஒரு ப்ரோக்ராம் போட்டக்கூடாது. இவங்களாம் வரமாட்டாங்க, இவங்களாம் சொல்ல தேவையில்லை, இவன் ஹேபிட்லாம் அப்படித்தான், இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. மாறாக நன்மையை நினைத்து
நாம் செய்கிற இந்த விஷயங்களை அவர்களும் செய்வதற்காக நம் நடைமுறை மூலமாக தூண்டுதல், இது மனித குலத்திற்கு செய்கிற ஒரு நன்மை. இது குறிப்பாக பல பேர்கள் பல நன்மைகள் செய்கிறார்கள். இந்த உலகத்தில் மக்களுக்கு தேவையான உதவி செய்கிறார்கள். குருடர்களுக்கு காலேஜ் வைத்திருக்கிறார்கள், செவிலியர்களுக்கு காலேஜ் வைத்திருக்கிறார்கள், இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், அனாதைகளை பராமரிக்கிறார்கள், இன்னும் மார்க்க கல்வி புகட்டுகிறார்கள். இதிலெல்லாம் தலையாய பணியாக ரசூலுல்லாஹ் செஞ்சது, இந்த மனித குலம் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அப்போ நரகத்துக்கு போகாமல் தடுப்பதற்கான பணி என்ன? அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தல். அல்லாஹ்வை பற்றி எங்கேருந்து சொல்லிக் கொடுக்கறது? நம்மளை கற்பனை பண்ண முடியுமா? முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்லியிருக்கிறானோ அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை பற்றி நமக்கும் நம்முடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் சுற்றுப்புறத்தாருக்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் பல பேர்களை படைத்து விட்டு அல்லாஹ் சில பேர்களுக்கு மாத்திரம் சிறப்பு தகுதிகள் எல்லாம் கொடுக்குறான். என்ன தகுதி? அல்லாஹ்வை பற்றி அச்சம் உள்ளத்தில் வருகிற மாதிரி சில பேர்களுக்கு மாத்திரம் தருகிறான். அந்த சில பேர்கள் தான் இந்த வேலையை செய்ய வேண்டும். யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு மறுமையை பற்றிய அச்சத்தையும் அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தையும் இந்த உலக வாழ்க்கையை பற்றிய தெளிவான ஞானத்தையும் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு போகிற இடத்தையும் பயந்தவர்களாக நம்ம தொழுகிறோமா இல்லையா? அவர்கள் தான் இந்த வேலையை செய்யணும். வேறு யார் செய்வா? அப்போ அதற்காகத்தான் குர்ஆனை படிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். அல்லாஹ்வை பற்றி மக்கள்கிட்ட சொல்லணும்னாக்கா நம்ம இஷ்டத்தை சொல்ல முடியாது. அப்போ அல்லாஹ் எப்படி குர்ஆனை சொல்லியிருக்கிறானோ அப்படி சொல்ல வேண்டும். அப்போ அல்லாஹ் எப்படி தன்னை பற்றி சொல்லியிருக்காரு எப்படி விளங்கும்? அல் குர்ஆனுக்குள்ளே போக வேண்டும், போய் படித்தாக வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளைத்தான் நாம் எல்லா மஹல்லாவிலும் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அதில் நாம் முதல்ல கலந்து கொள்ள வேண்டும். சில பேர்கள் சின்ன வயசில் ஓதாமல் விட்டு இருப்பார்கள். பல சின்ன பிள்ளையில் ஆட்டம் பாட்டம் விளையாட்டு படிப்புங்கிற அடிப்படையில் போயிருப்பாங்க. வயசாகி ஒன்றுமே செய்ய முடியாது, அரபி படிக்க முடியாது, அர்த்தத்தை விளங்க முடியாது. அது போன்றவர்கள் குறைஞ்சபட்சம் இது போன்ற கிளாஸுகளை முதல்ல அட்டன் பண்ணி தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த தொடர் வகுப்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த சூரத்துல் ஆராஃப் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தை நாம் எடுத்திருக்கிறோம். இதில் பலவிதமான விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள் தொடர்ந்து இதை கேட்டு அதிலிருந்து பயன்பெற வேண்டும் என்று முதலாவதாக சொல்லிக்கொண்டு, முதலாவது வசனமாக எப்பயுமே அல் குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல வேண்டும். இதா கராஅத்துல் குர்ஆன ஃபஸ்தைது பில்லாஹ். குர்ஆன் வசனம் இது. நீங்கள் குர்ஆனை ஓத முற்பட்டால் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள். பாதுகாப்புனா என்ன? முதல்ல அதை நம்ம விளங்கணும். முதல்ல பாதுகாப்பு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, இப்போ உதாரணமாக நம்ம வீடு கட்டுறோம். எதுக்காக வீடு கட்டுறோம்? அந்த நம்ம வீட்டுக்குள்ளே வேறு விதமான விலங்குகள் விடக்கூடாது, திருடர்கள் விடக்கூடாது, இன்னும் பல விஷயங்கள் விடக்கூடாது என்பதற்காக 4 பக்கம் சுவரை கட்டிக்கொள்கிறோம், கதவை போட்டுக்கொள்கிறோம், அதை மூடி வைத்துக் கொள்கிறோம், தேவைப்படும் போது திறந்து வைத்துக் கொள்கிறோம். அப்போ பாதுகாப்பு என்பது என்ன? நம்மை நாமே பாதுகாத்து கொள்வதற்காக நாம் முயற்சி செய்து போட்டுக்கொள்கிற சுவர். அதே மாதிரி தான் இந்த குர்ஆனை ஓதும்போது குர்ஆனிலேருந்து கிடைக்கிற படிப்பினையை அந்த மனிதர்கள் நடைமுறைப்படுத்த முடியாதவாறு சைத்தான் தூண்டி கொண்டிருப்பான். அதன் காரணத்தினால நீங்கள் குர்ஆனையே ஓதினாலும் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் குர்ஆனை படிக்கும்போது அது வித்தியாசமான எண்ணங்களை போட்டு விடலாம், அல்லது தவறான எண்ணங்களை உள்ளத்தில் போட்டு விடலாம் என்றெல்லாம் கருதி தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு குர்ஆன் என்று குர்ஆனை ஓதுதல் என்பது மிகச்சிறந்த ஒரு பழக்கம். அந்த மிகச்சிறந்த பழக்கத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் முதல்ல அல்லாட்ட பாதுகாப்பு தேடிங்க. யார்கிட்ட? சைத்தான்கிட்டேருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக என்னது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது. பிஸ்மில்லான்னு அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நாம் ஆரம்பம் செய்கிறோம். எந்த காரியத்தை இருந்தாலும் சரி, எந்த நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறோம். அந்த அல்லாஹ் யார்? அர் ரஹ்மான் அர் ரஹீம். அவன் தான் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலேயே ஷிஃபா இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது மருந்து. அது அதிகமாக பிஸ்மில்லா சொல்வது என்னது? அது மருந்து. அது மாதிரி தீய காரியங்களில் நம்ம சொல்ல மாட்டோம். தீய காரியங்களை செய்யக்கூடிய, கெட்ட காரியங்களை செய்யக்கூடிய விஷயங்களில் பிஸ்மில்லா யாரும் சொல்வதில்லை சாதாரணமாக. அப்போ நன்மையான காரியங்கள் எதையெல்லாம் செய்கிறோமோ அது ஆரம்பத்தில் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறது என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதும் முதலாவது வசனமாக இந்த அத்தியாயத்தில் இருக்கிறது. அடுத்ததாக அலிஃப் லாம் மீம் சாத் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் 4 எழுத்து இருக்கிறது முதலாவது வசனத்தில். அலிஃப் லாம் மீம் சாத். இந்த அலிஃப் லாம் மீம் சாத் என்பது என்னன்னு சொன்னாக்கா தனித்தனி எழுத்துக்கள். இது அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து, சாது என்பது ஒரு எழுத்து. எப்பயுமே எந்த மொழியில் இருந்தாலும் 3 எழுத்துக்களை சேர்த்து சொல்லும் பொழுது ஒரு அர்த்தம் கிடைக்கும்.
அது 2 எழுத்துக்களை சேர்த்து சொல்லும்போது அர்த்தம் கிடைக்கும். தனித்தனியாக எழுத்தை சொல்லும் பொழுது அதற்கான அர்த்தத்தை யாருமே நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி தான், அதே விதிப்படி தான் இந்த அலிஃப் லாம் மீம் சாத் என்று ஆரம்பிக்கிற இந்த எழுத்துக்களுக்கும் தனியாக ஒரு அர்த்தத்தை யாரும் சொல்லிவிட முடியாது. அதுக்கு எதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அலிஃப் லாம் மீம் சாத் என்று இது மாதிரி போட வேண்டும்? இந்த சூறாவில் மாத்திரம் இல்லை, கிட்டத்தட்ட குர்ஆனில் 29 சூறாக்களில் இது போன்ற எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுகிறது. சில சூறாக்களில் யாசீன் என்றும், சில சூறாக்களில் அலிஃப் லாம் மீம் என்றும், சில சூறாக்களில் சாது என்றும், நூன் என்றும், இப்படிலாம் தனித்தனி எழுத்துக்களை போட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பயன்படுத்துகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த காலத்தில் மனிதர்கள் மத்தியில் சில பழக்க வழக்கங்கள் இருந்தது. அந்த இலக்கியவாதிகள், அதாவது அரபி இலக்கணத்தை சேர்ந்த இலக்கியவாதிகள் எல்லாம் அவர்கள் எழுதுகிற கவிதைகளில் பார்த்திங்கன்னா 2 எழுத்து அப்படியே எழுதி அப்படியே அலட்சியமாக சொல்கிறது, நான் இந்த எழுத்தை கொண்டு தான் இந்த கவிதை எழுதியிருக்கிறேன், இது மாதிரி யாராவது எழுதுங்க பார்ப்போம்னு சொல்லி அவங்க சவால் விடுகிற காலம். அல்லாஹுக்கு குர்ஆனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னாக்கா, நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு புரிகிற விஷயத்தில் சொல்வதற்காக வேண்டி மக்கள் எதை பயன்படுத்துகிறார்களோ அதையே அல்லாஹ்வும் தன்னுடைய செயலாக பயன்படுத்துகிறார். பல விஷயங்கள் அப்படித்தான். குர்ஆனை ஆய்வு செய்யும் பொழுது, படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, மக்கள் மத்தியில் என்ன நடைமுறை இருக்கிறதோ அதையே மக்களுக்கு விளங்குகிற மாதிரி தான் வசனங்களை எல்லாம் அமைத்திருக்கிறான். அப்படி அமைத்து தான் ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பண்பை பற்றி பேசும்போது அப்படி தான் சொல்லுகிறான். அல்லாஹ் பார்ப்பவன், அல்லாஹ் கேட்பவன், அல்லாஹ் உன்னிப்பாக பார்ப்பவன். இப்போ அல்லாஹ் பார்ப்பவன் என்று சொன்னால் நம்ம பார்க்குற மாதிரி அர்த்தம் கிடையாது. ஆனால் எழுத்து அதுதான், அந்த வார்த்தை அதுதான். அல்லாஹ் பார்க்கிறான் என்ற வார்த்தை அதுதான். பார்த்தல் என்ற அந்த எழுத்து ஒன்று தான். ஆனால் பார்த்தல் என்ற பண்பு என்பது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மடுவுக்கும் மலைக்குமான வித்தியாசம் இருக்கிறது. அப்போ மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய பாஷையில் அல்லாஹ் இறக்கிய காரணத்தினால தான் இந்த அலிஃப் லாம் மீம் சாத் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களை போட்டு அன்றைக்கு நடைமுறையில் இருந்த அந்த கவிகள் மத்தியில் நடைமுறையில் இருந்த அந்த விஷயத்தை அல்லாஹ் பயன்படுத்தி மக்களுக்கு விளங்குகிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கிறான். இன்னும் கிட்டத்தட்ட நிறைய வசனங்கள் இந்த ஆயத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 206 வசனங்கள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதை ஒவ்வொன்றாக நாம் வரக்கூடிய வாரங்களில் பார்க்க இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு உள்ள இந்த விஷயத்தில் என்னது, குறிப்பாக இந்த அல் குர்ஆனை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், பொருளை உணர வேண்டும், அந்த அடிப்படையை வாழ்வதற்கு துஆ செய்து கொள்ள வேண்டும். அதற்காக நம்ம நேரத்தை செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்தோம் என்று சொன்னால் வல்ல ரஹ்மான் அல் குர்ஆனை விளங்குகிற ஒரு அறிவை நமக்கு தருவான். அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பனைகள் உள்ளத்தில் தருவான். அதன் மூலமாக நம்முடைய நடைமுறை மாறும், இன்னும் சிந்திப்பவர்களாக மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்துவிட வேண்டும். இன்னும் இந்த அல் குர்ஆனை முழுமையாக படித்து விளங்கி அதன் அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை தர வேண்டும். இன்னும் அல்லாஹ்வை முழுமையாக நாம் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாமும் விளங்கி அதை மற்ற மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.